அன்பு உறவுகளே வணக்கம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. ஹோஓபனோபோனோ என்று அழைக்கப்படும் ஹவாய் குணப்படுத்தும் பிரார்த்தனை பாரம்பரிய ஹவாய் கலாச்சாரத்தில் தோன்றி தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்ட ஒரு பண்டைய நடைமுறை. பாரம்பரியமாக இது ஹவாய் குடும்பங்கள் மற்றும் சமூகங்களால் குணப்படுத்தும் ஒரு குழு செயல்முறையாக பயன்படுத்தப்பட்டது. இது பெரியவர்கள் அல்லது ஆன்மீக தலைவர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு முறையாகும். இவர்கள் கஹூனா என்று அழைக்கப்பட்டார்கள். இருப்பினும் ஹோஓபனோபோனோவின் நவீன எளிமைப்படுத்தப்பட்ட பதிப்பு, அதாவது நியூ வெர்ஷன் என்று சொல்லலாம், 1970களில் மார்னா நலமாக்கோ சிமியோனா என்னும் பெண்ணால் பிரபலப்படுத்தப்பட்டது. இவர் குணப்படுத்தும் பாதிரியாராக, அதாவது ஹீலிங் பிரீஸ்டாக இருந்தார். தனிநபர்கள் தனியாக பயிற்சி செய்யக்கூடிய ஒரு சுய உதவி செயல்முறையாக அவர் இதை மாற்றியமைத்தார். இது பிரார்த்தனை மற்றும் மன்னிப்பு மூலம் சுய உதவி மற்றும் உள் குணப்படுத்துதலில் கவனம் செலுத்துகிறது. டாக்டர் இகலெஹலா ஹியூலென் என்பவர் மார்னா நலமாக்கோ சிமியோனாவின் மாணவராக இருந்தார். பின்னர் ஹோஓபனோபோனோவை உலகளவில் பரப்புவதில் ஒரு முக்கிய நபராக மாறினார். குற்றவியல் ரீதியாக மிகவும் கொடூரமான தவறுகளை செய்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக அனுமதிக்கப்பட்டிருந்த வார்டு உட்பட ஹவாய் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளை குணப்படுத்த இந்த நடைமுறையை பயன்படுத்தி குறிப்பிடத்தக்க முடிவுகளுடன் வெற்றியும் கண்டார். குற்றவியல் மனநிலை பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் முழு வார்டையும் அவர்களை நேரில் சென்று பார்க்காமலேயே, அவர்களை தொடாமலேயே, அவர்களது பெயர்கள் தாங்கிய கோப்புகளை மட்டுமே, அதாவது ஃபைல்ஸை மட்டுமே பார்த்து இந்த ஹோஓபனோபோனோ பிரேயரை பயன்படுத்தி வெற்றி கண்ட நிகழ்வுக்காக அவர் பிரபலமானார். இது தொடர்பான பல தகவல்களை அவரது ஜீரோ லிமிட்ஸ் என்னும் புத்தகத்தில் தெரிந்து கொள்ளலாம். ஹோஓபனோபோனோவை பற்றிய இந்த சிறிய வரலாற்று செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பி, உங்களுக்கான என் பிரார்த்தனையை என் இறைவனிடம் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.